அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கர்மவினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய 2025 பலாபலனை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா புரட்டாசி 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க. ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, தொழில், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவள். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே ஒரு ஞானம், நல்ல ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி, பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது, அந்த அறிவு ஞானம் சார்ந்தது. ஆனால் பணம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நாள் பணம், பொன், பொருள் இருக்கலாம். நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய நாக்கில் உட்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க, நமக்கு அறிவு கண்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி அவ்வளவு இன்றியமையாதது. அதனால தான் குழந்தைங்கள படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம தனி வீடியோவில் பேசலாம். அப்போ 2ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி. அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது. 17/10 வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க. சிறப்புங்க. அதாவது வெங்கட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய பிரதோஷ நாள், அது வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்தி தேவனுக்கு அபிஷேக பொருளாம் கொடுத்து பூஜை செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, எதுங்க அக்டோபருக்கு 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில், ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன், நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோடு சொல்கிறோம். மேசம் முதல் மீனம் வரை கவனித்து கேளுங்க. கடகராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். என்னோடய குழந்தைக்கு, என்னோடய பையனுக்கு பல பிரச்சனைங்க மேடம், பல விஷயங்கள் செலவாயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே விரைய செலவுங்க.
அப்படின்னு குழந்தைகளால் விரைய செலவு பண்ணவங்க நிறைய பேர் இந்த 6-7 மாதம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுடைய தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இருந்திருக்கும். நிறைய இப்போ கிளைண்ட் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுடைய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல இப்போ நிறைய மக்கள் அலைமோதக்கூடிய அமைப்பு, படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை வரக்கூடிய அமைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. சுக்கிரன் 2ல் கேதுவோட இருந்தார், இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ உங்கள் வீட்டில் கணவன் மனைவி வாக்குவாதம், சண்டை சச்சரவு, ஒரு பெரிய விஷயம், நான் தான் மேடம் வாயை விட்டு வம்ப மாட்டிக்கிட்டேன், அடி வாங்காத குறையாக இதாகிட்டேன் அப்படின்னு, ஏன்னா அந்த கேது பண்ணக்கூடிய அமைப்பு. ஸோ சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு லாஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இனிமே வரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். பெண்ணால் யோகம், அதாவது மாளவியா யோகமெல்லாம், ருச்சிகர யோகமெல்லாம் இந்த மாதம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோக நிலை தரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ஜென்மத்தில் குரு வந்தாலும் அதிசாரமாக தான் வராரு. அதனால் உங்களுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய அமைப்பு வந்து இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள்னால் நிறைய வந்து ஒரு பதவியோ ஒரு பட்டம் வாங்கிறதோ ஒரு விஷயங்களை பாராட்டு மலை பரிசு வாங்கிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2-3 மாதம் உங்களுக்கு தெரியுது. அது அக்டோபரில் ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தீபாவளிக்கெலாம் நல்லா ஒரு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, ஹாப்பியாக பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வருமானம் வரும். அதுதாங்க, இதை சொல்லுங்கள் மேடம், பணத்தை பற்றி மட்டும் பேசுங்க மேடம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கேட்குது. ஸோ நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதம் ஹாப்பியாக இருப்பீங்க, பயப்பட வேண்டாம். ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்காரு. சில பிரயாணம் போகிறதோ ஒரு வண்டி வாகனத்தில் போகிறதுலே கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொன்னோம், இந்த அஷ்டமத்து சனியிலலாம் வந்து கீழே விழுந்தீங்களா, முட்டியில் அடிபட்டுச்சா, காலில் அடிபட்டுச்சா அப்படின்லாம் கேட்கும்போது ஆமாங்க மேடம்னு நிறைய வாடிக்கையாளர்கள் நம்ம வந்து பேசினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சு. அது எதுனாலன்னா தசாபுத்தி. உங்களுடைய இப்போ சுக்கர திசை நடந்துட்டுருக்கலாம், அல்லது சூரிய திசை நடந்துட்டுருக்கலாம். அந்த தசாபுத்தி என்ன ஆகுனா சில பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இப்போ சுக்கரன் நீச்சமாகி 3ஆம் இடத்துல போகிறனால உங்களுக்கு ஒரு பெண்ணால் யோகம், ஒரு பெண்ணால் நஷ்டமும் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தசாபுத்தியை பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், வீடு யோகம், வண்டி யோகம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி பிரச்சனைகள் வந்து பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இனிமேல் வந்து நடக்கும். அதை கவனமாக எடுத்துக்கணும். நிறைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. சூரியன் செவ்வாய் அப்படிங்கும்போது அப்பாவுக்கு மருத்துவ செலவை கொடுக்குறதோ, அப்பா வீட்டு விஷயத்தில் வந்து எதாவது டாக்குமெண்ட்டோ, ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு சொத்து பாகப்பிரிவினை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க. புரட்டாசி மாதமே உங்களுக்கு வந்து கடகத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நகர்வுகளை வைத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு 70% நல்லா இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய, ஈட்டக்கூடிய அமைப்பு. அதே போல் அரசு அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க, கவனமாக பேசுங்க. இடம் ஏவல் பொருள் அறிந்து நீங்கள் நடந்துக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய விஷயங்கள் எதாக இருந்தாலும் தலைமை பதவியாக இருந்துகிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, பேச்சில் மட்டும் ஒரு கவனம் தேவை. கடுமையான சொற்களை சொல்லிடாதீங்க. ஏன்னா மீடியா எங்கேருந்து எப்படி வந்து கேமரா வச்சு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு முயற்சி பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பொருத்தம் பார்த்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதமே நீங்கள் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் ஐப்பசியில். அதனால் பொறுமையாக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பும் வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க வந்து அம்மாகிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு, அரவணைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் நல்ல மாதமாக இருக்கிறனால இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நமக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ குலதெய்வ வழிபாடை மறக்காமல் நீங்கள் செய்யணும். அதுவும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதமெல்லாம் சிரத்தையோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கேட்டதுலேருந்து நீங்கள் வர சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருங்க. அன்னதானம் பெருமாள் கோயிலில் கொடுக்கறது நல்லது. பெருமாள் கோயிலில் அவள், நாட்டு சக்கரை, ஏலக்காய் கொடுத்து நீங்கள் பாயாசமாகவோ அல்லது கலந்து உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்கள். நீச்சம் பெற்ற 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு சில தடைகளையும் தாமதத்தையும் வருமானத்தில் சிக்கலையும் ஏற்படுத்தினாலும் தசாபுத்தி நல்லா இருந்தால் சூப்பராக சக்ஸஸ் ஆகலாம். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேல என்னோட நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.